2025ல பைத்தான் ஒரு பாப்புலரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். 1991ல கைடோ வேன் ரோசம் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்டால கண்டுபிடிக்கப்பட்ட வெரி சிம்பிளஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த பைத்தான் லாங்குவேஜ். இந்த பைத்தான் லாங்குவேஜ் என்னெல்லாம் பண்ண முடியும்? ஒரு ஆப் டெவலப் பண்ணுமா? பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிக்கலாம். வெப் அப்ளிகேஷன் பண்ண முடியும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைக் சாட் ஜிபிடியே பாத்தீங்கன்னா பைத்தானை யூஸ் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸான மேக்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நம்மளால படிக்க முடியும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஏன் நீங்க கூட ஃபீல் பண்ணிருக்கலாம். ஆனா இவ்வளவுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியா இந்த டுட்டோரியல் ஃபுல்லா பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும், நானும் ஒரு டெவலப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சீரியஸ் ஃபுல்லா நம்ம சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ், நிறைய கதைகள், கதையோட சேர்ந்து அதை எப்படி நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்ல வந்து லாஜிக்கா திங்க் பண்றது, இந்த மாதிரி ரியல் டைமோட பிராக்டிகல் செஷனா தான் இருக்க போகுது. சோ நீங்க தாராளமா இந்த சீரியஸை கடைசி வரைக்கும் பார்க்கலாம். பைத்தான் படிக்கணும்னு சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன் பைத்தான்? பைத்தான் சர்வரில் நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை பைத்தானை வச்சு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேரை நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோவை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாட் ஜிபிடியே பார்த்தீங்கன்னா பைத்தானை யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுமே நம்மளால பைத்தானை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை அரேஞ்ச் பண்ண நம்ம நார்மலாக எக்ஸலை யூஸ் பண்ணோம். அது சின்ன டேட்டாவாக இருக்கிறப்போ, பெரிய பெரிய டேட்டா செட்ஸாக இருக்கிறப்போ நமக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படும். அந்த இடத்துல பைத்தானை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த எஸ்கியூஎல் யூஸ் பண்ணிட்டு நம்மளால டேட்டாவை ரொம்ப ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் தென் அதை மாடிஃபையும் பண்ண முடியும். பிக் டேட்டா இருக்கு அப்படின்னா அதில் இருக்கிற விஷயங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு, காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்ஸ் இருக்குன்னா அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பைத்தான் ரொம்பவே யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த பைத்தானை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு நிறைய லைப்ரரிஸ் அவைலபிளாக இருக்குது. பெரிய பெரிய கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டியில் போயிட்டு செக் பண்ணீங்கன்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எஃபிஷியண்டான ஒரு விஷயமா இந்த பைத்தான் இருக்குது. பைத்தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஆனால் ஏன் பைத்தான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்மளால விண்டோஸில், மேக்ல, லினக்ஸில், ராஸ்பெரி பிஐ அப்படின்ற இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் ஓஎஸ்ஆ இருந்தாலுமே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இது இங்கிலீஷுக்கு ரொம்ப சின்டாக்ஸ்லாம் ஈஸியாக இருக்கிறதுனால, அதாவது க்ளோஸ் டு இங்கிலீஷ். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கோட் அடிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், ஒரு இங்கிலீஷில் ஒரு டயலாக் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம பைத்தானை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பைத்தானை ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும். ஒரு ப்ரோக்ராமர் இருக்காரு, ஆனால் அவர் ஜாவாவில் இருக்காரு, இன்னொரு ப்ரோக்ராம் பைத்தானில் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஜாவாவை விட பைத்தான் கோடர் வந்து ரொம்ப சீக்கிரமாக எழுதிடுவார். அதே நேரத்தில் அந்த பைத்தானோட லைன்ஸோட கவுண்ட் இங்கே ஜாவாவில் எவ்வளோ பெரிய கோடு எழுதி அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இல்லையா, அந்த பர்ஃபார்மன்ஸ் நம்மளால் பைத்தானில் ரொம்ப சின்ன கோடு எழுதியே பண்ண முடியும். ஸோ இதனால் நம்ம மற்ற லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு பதிலாக பைத்தானை ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். பைத்தான் ஒரு இன்டர்பிரட்டர் மாதிரி, அதாவது லைன் பை லைனாக வந்து கோட்ஸ் எல்லாமே ரன் பண்ணும். பெரிய டெஸ்ட் நடக்குது அப்படின்னா நம்ம குயிக்காக டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பைத்தான் யூஸ் பண்ணி ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடியும். பைத்தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ், இங்கிலீஷுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜை படுத்தீங்கன்னா உங்களால் எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ண முடியும். அண்ட் தென் பைத்தான் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக கூட மாறலாம். பைத்தான்னா என்னன்னு பார்த்தோம், அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், ஏன் பைத்தான் அப்படின்றத பார்த்தோம். ஸோ பைத்தானை நம்ம படிக்கணும் அப்படின்னா சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. பைத்தானை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் தேவைப்படுது. ஒன்னு பைத்தான், இன்னொன்னு விஎஸ் கோட். இந்த இடத்துல நீங்க விஎஸ் கோட் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பைச்சாம் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டெலிஜே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐடிஸ் இருக்கு. ஆனா விஎஸ் கோட்ல வந்து நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிட்டு மல்டிபிள் லாங்குவேஜஸ்மே ஒரே ஒரு ஐடியிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டரோடைய நம்ம லோக்கல் டிவைஸோடைய ரிசோர்ஸஸை ரொம்ப எஃபிஷியண்டாக பயன்படுத்த முடியும். ஆனால் நம்ம எந்த லாங்குவேஜ் பண்ண போகிறோமோ அந்த லாங்குவேஜோட கண்டிப்பாக அந்த செட்டப் ஃபைல் இன்ஸ்டால் ஆகியிருக்கணும். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் டவுன்லோட் பைத்தான் கொடுத்தேன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ்ன்ற ஆப்ஷனில் உங்களுடைய சிஸ்டம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வெர்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் பைத்தானோட செட்டப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கிறேன்.
ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. இப்போ நார்மலாக நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. கொடுத்த உடனே ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி இருக்கிறதுனால இப்போ அப்கிரேட் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இதுதான் இருக்கிறதுனால ஸோ நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன்லேயே பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் ext2 பாத்னு சொல்லிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் வரும். அந்த இடத்துல அதை செக் பண்ணிங்கன்னா போதும். அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா போதும், பைத்தான் உங்களுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிடும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பைத்தான் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த மீன்வைல் டைம் இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல நான் VS Code அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த டவுன்லோட் விசுவல் ஸ்டுடியோ கோட் ஃபார் மேக், லினக்ஸ், விண்டோஸ்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு போய்க்குங்க. இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே விண்டோஸ்க்கு தேவையானது, நான் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன், விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ விண்டோஸ் 11க்கு நான் கொடுங்க. உங்களுடைய பிளாட்ஃபார்ம் என்னவோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறது கேட்குது. VS Code செட்டப்பும் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆகி முடிக்கட்டும். இந்த மீன்வைல் டைம் நம்ம பைத்தான் என்ன ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டில் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு VS Codeோட இன்ஸ்டாலேஷனுக்கு நான் வந்து ரெஸ்யூம் பண்ணுறேன். நவ் VS Code டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிட்டு தான் இருக்குது, அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். எஸ் கொடுக்குறேன். ஐ அக்செப்ட் தட் அக்ரிமெண்ட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால்னு கொடுத்தோன்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தானும் நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இந்த மீன்வைல் டைம் நமக்கு VS Codeமே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது ரெண்டும் கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ VS Code இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு லான்ச் பண்ணுவோம். ஏன்னா பைத்தான் நமக்கு இன்ஸ்டால் ஆகி முடித்தா மட்டும்தான் ஸோ நமக்கு பைத்தான் என்ன வேர்ஷன் இருக்குது அப்படின்றத செக் பண்ண முடியும். எஸ், இப்போ வந்து செட்டப் வந்து முடிஞ்சது. நான் க்ளோஸ் கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். எதுக்காகனா இப்போ நம்ம பைத்தான் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகியிருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பைத்தான் ஒரு ஸ்பேஸ் விட்டு -- வெர்ஷன் அப்படின்னு டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பைத்தான் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். தென் இப்போ நம்ம செட்டப் பண்ணுறதுக்கு VS Codeக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ VS Codeை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த VS Codeல ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி வேணால் இருக்கட்டும், அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். இந்த இடத்துல நிறைய டேப் இருக்கும். இதில் 4வது 5வது ஒரு டேப் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷனை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னா பைத்தானை நம்ம சிஸ்டத்துக்கு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ண தேவையான, அதை ஒர்க் பண்ண தேவையான ஒரு IDE-ஆன விஷுவல் ஸ்டுடியோ கோடை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடும் நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற பைத்தானும் பேசிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ண இந்த இடத்துல பாருங்கள், மைக்ரோசாஃப்டால் அஃபிஷியலாக கொடுக்கப்பட்ட பைத்தானை யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பட் ஈவன் தோ நிறைய பேர் கொடுத்துருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் கொடுக்கறது நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறத இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு பைத்தான் ஒர்க் பண்ண தேவையான எல்லா லேபுமே செட்டப் ஆகியாச்சு. வெயிட் பண்ணுவோம் டில் இந்த பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகி முடிக்கிற வரைக்கும். பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம பைத்தான் வந்து ஒரு நியூ ஃபைலாக கிரியேட் பண்ணிக்கலாம். வாட் எவர் எல்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம தென் பார்க்கலாம் பைத்தான் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அண்ட் ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ பைத்தான் ஒர்க் பண்ண தேவையான எல்லா செட்டப்பும் பண்ணி முடிச்சிட்டீங்க. பைத்தானோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அது நம்ம எங்க ஒர்க் பண்ண போறோமோ அந்த ஐடியை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் நம்ம பைத்தானை படிக்க வேண்டியதுதான் பாக்கி. தொடர்ந்து படிக்கலாம். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்பவே எளிமையான லாங்குவேஜ். வாங்க பார்க்கலாம்.